மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம் சார்பில் பல்வேறு வகையான புகையிலை ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு புது முயற்சிதான் புகையிலை இல்லா சென்னை. இந்த முயற்சியின் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சி துப்புரவு ஆய்வாளர்களுக்கு ஒருநாள் பயிற்சி முகாம் நடந்தது. மக்கள் இந்த புகையிலை பொருட்களை பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அவர்கள் வாழ்நாள் அதிகரிக்கும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. ரெண்டாவது சில நோய்கள் அவர்களை தடுக்க முடியும். முக்கியமாக கேன்சர், புற்றுநோய், அதாவது தொண்டையில் வரக்கூடிய ஒரு புற்றுநோய், வாயில் வரக்கூடிய புற்றுநோய், நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய், இவைகளெல்லாம் கண்டிப்பாக நம்ம தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். உலகத்தில் நியூயார்க் சிட்டி இப்போ ஸ்மோக் ஃப்ரீ சிட்டியாக அறிவிச்சிருக்கிறாங்க. சென்னை மாநகராட்சி நியூயார்க்கை போன்று புகையில்லா நகரமாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பொது சுகாதாரத்துறை எடுக்கும். ஸ்மோக் ஃப்ரீ சென்னை ப்ராஜெக்டை முக்கியமாக இந்த கோட்பா ஆக்ட் 2003 இது சம்பந்தமான தெளிவுரைகளை அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வண்ணம் அவர்கள் ஃபீல்டில் எவ்வளவு சிறப்பாக எப்படி அதனை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது. சென்னை மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, உலகமே புகையில்லா உலகமாக மாறிவிடாதா என்பதுதான் அனைவருக்கும் கனவாக இருக்கிறது. உலக அளவில் புகையிலை காரணமாக புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பலரும் மரணத்தை தழுவி வருகின்றனர். சிலர் மரண பயத்தில் வாழ்ந்து வருகின்றனர். புகைக்க தெரிந்த மனம் அதை மறக்க தெரிந்துவிட்டால் நிம்மதிதான்.